அப்பன்னைக்கு இன்னமே தூங்குறா. நல்லா மழை பெய்ய 2-3 மழை பெய்ய கேட்டியே நாவால் தான் வெள்ளாமையாட்டம் வந்துடுச்சு. நாவால் பூரா நல்ல பூ எடுத்துக்கிடுச்சு. தம்பியே மாங்காய் பாரு அப்படி கொத்து கொத்தா மாங்காய் சீசன் நல்ல சீசனு. மாங்காய் பாரு அப்படி மாமா பழுத்துக்கிட்டு பாருங்க. அங்கே பழுத்து வச்சுருந்தேன். இந்த மாதிரி பொறிப்பாங்க. எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் பழுத்துருக்குது. இந்த மாதிரி ஏரி வந்து பொறிச்சு கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு போய் மாங்காயெல்லாம் பொறிச்சிட்டு தான் இருப்பாங்க. நல்ல சீசனு மாங்காய் சீசனு. டெய்லியும் ஒவ்வொரு மாங்காய் சாப்பிடுவாங்க. நான் போய் இப்போல்லாம் ஒவ்வொரு மாங்காய் சாப்பிட்றதே இல்லை. நாம் வெகு போய் சாப்பிடலாம். இப்போ கிலோ 50 ரூபாய்க்கு விற்கிதே. ஏதோ ஒரு நாளைக்கு தான் சாப்பிட முடியும். நேற்று சாப்பிட்டேன். நேற்று சாப்பிட்டியா? நேற்றா அத்தை வீட்டில் பதியம் இந்த வீட்டில் சரி சரிப்பா போகுது. கடிக்காது. அது எப்படி கடிக்காதுன்னு சொல்ல முடியும்? கல்லெடுத்து முடுக்காத்த கல்லெடுத்து ஓடி கம்முன்னு தூங்குவாங்களாக்குது சின்ன பொண்ணு. இப்பதான் எந்திரிச்சிங்களா? நேரத்துலயே எந்திரிச்சுனுங்க. சரி வாங்க உட்காருங்க. டிவி வைக்கிறேன். இல்ல டிவி வேண்டாம் சாமி. உட்காருமா. என்ன டீ வேண்டாம் சாமி. கண்ணே நாங்கள் இப்போதான் டீ குடிச்சு டீ வேண்டாம். எனக்கு பப்பாளிக்காய் ஒன்று வேணும். அதுக்கு தான் வந்துக்கிறேன். சரி போய் தருங்க. கண்ணே செல்வா வா சாமி. செல்வா எந்திரி வா. அண்ணன் வந்துருக்கு. வாடா வீராசாமி அண்ணன். வா சாமி ஒரு பப்பாளிக்காய் பறித்து கொடுக்கணும். எந்திரிங்க செல்லு. நம்மளுக்கு அவ்வளோ தூரம் எட்டாது. அண்ணன் வீராசாமி அண்ணன் வந்துருக்குது. வா. இருக்கிற கொஞ்சமாக நேரத்தில் எல்லா செடியுமே வச்சுருக்குது பாரு. இது பப்பாளிக்காய் மரம், அது வந்து சப்போட்டா மரம், அது நெல்லிக்காய் மரம், வாழை மரம், கொய்யா மரம், வேப்ப மரம், இந்த பக்கம் முருங்கை மரம் இருக்குது. இப்போ தான் எல்லாம் கொய்யாக்காய் பிஞ்சு. மருதாணி செடி, மல்லிகைப்பூ செடி. தம்பி ஒரு பப்பாளிக்காய் பொறிக்கண்ணே தெரியாதே. பொரிசாங்க நாலாவது பொறிக்கண்ணே. பச்சைக்காய் பொறிக்கண்ணே. பச்சைக்காயா? ஆமாம். நல்ல திரண்ட காய பச்சைக்காய பொறி. பழம் வேண்டாம். செல்வா அது இந்த பக்கம் இருக்கிற தள்ளி போடு. அது வேண்டாம். அது பழுத்து இருக்குது. இல்லை இதா அது பச்சைக்காய். பச்சைதான் பச்சைக்காய். இப்போ இல்லையா இதையே பொறிச்சு கொடுத்துருக்குது. இதுதான் திறந்துருக்கு. ஆனால் பாதி பழமாக இருக்கும். பரவாயில்லையா? சரி போடு 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 போடு. கெட்டி இருக்குமில்ல. மறைச்சாச்சு விடாது. திறமா பிடிச்சிக்கா சத்து. பச்சை உணவு மாட்டேங்கணும்.
பிடிச்சிட்டாங்க அதையும் போட்டு கையோட என்ன போதுமையா போதும் சாமி நாம மத்தியானம் வந்துக்கலாம். மத்தியானம் நீங்கள் போட்டு தின்னுங்க. பப்பாளிக்காய் பறிச்சு எடுத்தாச்சு. தெய்வானா நாங்கள் போயிட்டு வரோம். தம்பி போயிட்டு வரோம். சின்ன பாப்பா போயிட்டு வரோம். போயிட்டாங்க. தம்பி 3 கிலோ வர மாட்டேங்குது. பப்பாளிக்காய் பறிச்சு வந்தாச்சு. கண்ணே தண்ணி கொண்டா பசாமி. அன்னைக்கெல்லாம் ஊடான வீட்டில் வீட்டுக்கு பப்பாளி மரம் இருக்கு. வீட்டுக்கு பப்பாளி மரம் இருக்கு. பப்பாளி மரம்னு தான் எனக்கு சொல்ல முடியும். பப்பாளி மரம்னு சொல்ல தெரியல. இப்பெல்லாம் ஆள் பறிக்கிற மாதிரி நிறையா மரம் வந்துடுச்சு. குட்டை மரத்துலேயே காய் காய்ச்சிக்குது. அன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. இப்போ நல்லா குட்டை குட்டையாக காய் வருது. அப்போல்லாம் ஒசரமாக வரும். பப்பாளி காய் மரம் பனை மரத்தில் இருக்குன்னு கூட வளரும். ஆனால் கொஞ்சம் குட்டி காயாக இருக்குது. இப்போல்லாம் விவசாயம் வந்ததுனால பெருங்காயாக வருது. அன்னைக்கு மரம் வளர்த்தே இருக்குது. பப்பாளி மரத்துலேயே கிளை பறிஞ்சு போகும். இன்றைக்கி எந்த பப்பாளிக்காய் மரத்தில் கிளை பறியுது? அது போனால் நடு அது நான் 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு அதுக்கு மேலே காய்ச்சறதில்ல. அன்னைக்கு பப்பாளி மரம் சின்னதாக இருந்தாலும் காய் சிறுசாக இருந்தாலும் சாப்பிட்டோம்னா நல்லா இழுப்பாக தித்துப்பாக இருக்குது. இப்போ காய் தான் பெருசாக இருக்குது. கொஞ்சம் ருசி கம்மி தான். இன்றைக்கி வர்றதெல்லாம் சோத்து காய். அன்னைக்கு மரமாட்டம் இல்லை. இப்போ இனிப்புக்கு வேணும்னா சக்கரை போட்டுக்கிற மாதிரி தான் இருக்குது. அன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. அன்னைக்கும் பெருங்காயம் இருந்தது. அவ்வளோ ருசியாக இருந்தது. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிறதெல்லாம் பப்பாளிக்காய் பொறிச்சு ஓட்டை போட்டு கையில் அப்படியே உறுப்பு நலித்தமாக நொங்குறிகிற மாதிரி. இன்றைக்கெல்லாம் நாவரியும் பெருசு வச்சு அரியிறாங்க. பீஸு போட்டு கையில் படாத எடுத்துங்கிறாங்க. அன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை. சரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பப்பாளிக்காயே 2-3 கிலோ வர மாட்டேங்குது. அந்த பிள்ளையில் இருக்கங்காட்டி சமக்காலத்தில் பிடிச்சி உடையாத நானும் அந்த விட்டுருவேன். கடல் பானை உண்டு தனார்னு 2ஆக போயிருக்கு. சுத்தம் பண்ணியாச்சு. தம்பி அருவாள் எடுத்தாலும் வெட்டலாம். இவ்வளோ பெரிய அருவாமனையில் அறிய முடியாது. அருவாள் எடுத்துக்கிட்டு தட்டை எடுத்துட்டா. பப்பாளிக்காய் சட்டுனிக்கு இத்தனை காய் தேவையில்லை. வேணுங்கிறத எடுத்துக்கலாம். இதை கொண்டு வை பழகிட்டு பிள்ளை திங்கிட்டு. சரியா இந்த விதையை எடுத்துக்கலாம். சுத்தமாக விதையை எடுத்துக்கணும். பிஞ்சு காயும் போடலாம். அப்படி திறந்த காயும் போடலாம். உங்களுக்கு எந்த காய் கிடைக்குதோ அந்த காயை போட்டுக்குங்க. நல்லா அரிஞ்சு மேல் சொல்லி சீவிக்கலாம். தண்ணி கண்டா கண்ணு. மேல் சொல்லி இப்படி எடுத்துடணும். தம்பி தண்ணி கண்டா. சரிப்பா. சரி பார்த்து கூப்பிடு. இந்த சாமி இந்த மாதிரி மேல் தொலி சீவிட்டு ஒரு கழுவிக்கணும். பால் இருக்கும். சொல்லி எடுத்து பப்பாளிக்காயை சுரண்டி எடுத்துக்கலாம்.
அது எம்பளது தான் எனக்கு பிடிக்குது. இது தெரிய மாட்டேங்குது. இல்லை அந்த மாதிரி சண்டை இருக்குண்ணே. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பப்பாளிக்காய் சண்டையாச்சு. சட்டி அடுமா வச்சுக்கலாம். சட்டி நல்லா காஞ்சி போச்சு. 2 மூணு கடலை எண்ணெய் எடுத்துக்கிட்டே சுரண்டி வச்ச பப்பாளிக்காய் போட்டுக்கலாம். நல்லா வணங்கட்டு. நல்லா தண்ணி விட்டு நல்லா வணங்குது பாரு. தண்ணியெல்லாம் சுண்ட வேணும். பப்பாளிக்காய் பச்சை வாசம் போயிடுச்சு. இனிமேல் இறக்கலாம். இறக்கண்ணே. சரியாயா கடை சட்டி நல்லா சூடாச்சு. 2 மூணு கடலைன்னா சட்டி காஞ்சி போச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிடுச்சு. 1.5 ஸ்பூன் கடலை பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு. கடை மிளகு வெடிச்சு விழுந்துரு. சாக்கரியை தளாது. சரியாயா 1 ஸ்பூன் சீரகம். கருப்பெலாம் இருந்தாலும் 2 கொத்து. ஒரு 10 பல்லு பூண்டு. கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு நல்லா பொரி வேணும். நல்லா மிளகு பொரியுது. கடலைப்பருப்பு நல்லா மணக்குது. நல்லா பொரிஞ்சு கமகமன்னு மணக்குது. சின்ன வெங்காயம் 1/2 கப்பு. சுத்தம் பண்ணின வரமிளகாய் 5 காய். மிளகாய் நல்லா வணங்க வேணும். ஒரு தக்காளி பழம் அரிஞ்சு போட்டுக்கலாம். ஒரு தக்காளி பழம் போட்டுக்கலாம். போதுமான உப்பு. தக்காளி பழம் நல்லா வணங்கிட்டு. தானாக வணங்கினா இதாகி போயிடுங்க. குத்திக்கிட்டு கிடக்காது. நல்லா தக்காளி பழம் வணங்கிடுச்சு. நல்லா தோல் கலந்து போச்சு. இதுக்கு மேலே வணக்கி வச்சு பப்பாளிக்காய் போட்டுக்கலாம். எண்ணெயில் வணக்கி வச்ச பப்பாளிக்காயை மறுபடியும் இதில் கொட்டி நல்லா வணக்கிக்கணும். இங்கே இங்கே கடலை கழுவிட்டே கண்ணே. சரி முன்ன வணக்கிறது வணக்கலையே பச்சை வாசம் போயிருக்கு. இருந்தாலும் எடுத்து கொட்டி நல்லா வணக்கணும். நல்லா வணங்கிடுச்சு. இதுக்கு மேலே கொட்டி ஆட்டிக்கலாம்.
நீங்கள் காரம் வேணும்னா சேர்த்து போட்டுக்கோங்க. நான் 5 காய் தான் போட்டுக்கிறேன். காரம் சுருக்குன்னு வேணுமுன்னா போட்டுங்க. குறைக்க வேணுமுன்னா 2 காய் குறைச்சிக்குங்க. கோம்பு கிள்ளி போட. சரிங்க. சுடுது. கரண்டியில் தள்ளிங்களா? கரண்டி அடிச்சது கரண்டி நம்ம மேலே அடிச்சிடுச்சுன்னு என்ன பண்ணுறது? இது உள்ளே போடலாம். ஆடிக்கும் போட்டு அமுத்தியாட்டு. நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம். ஆட்டவே நல்லா கம்மன்னு மணக்குது. நல்லா மஞ்சள் பேசி இந்த அளவு மஞ்சள் போகுது. வலிச்சு எடுத்துக்கலாம். எடுத்து பாப்பா. சரி. கண்ணே போய் சேர்த்து பாட்டா. சரியா. வலிக்கும் போது சாப்பிடலாம்னு தோணுது. பப்பாளிக்கா சட்னி அடி வாங்க சாப்பிடலாம். கொண்டா என்ன இந்தாயா. இந்தா என்ன கூடாயா. குட்டிமா அங்கேயும் காணுமா? அங்கேயே போடுறேன். பாப்பாவுக்கு கொடுத்து சாமி. சாப்பிடுங்கண்ணே. ஐயா பப்பாளிக்கா சட்னி சூப்பராக இருக்குதாயா? சூப்பராக இருக்குதா? உங்களுக்கு சூப்பராக இருக்குதுங்க. தம்பி உனக்கு அது சூப்பராக இருக்குதாயா? குட்டினா சூப்பராக இருக்குதா? நான் சாப்பிட்றேன், நீங்கள் தாங்க சாப்பிட்லாம். சாப்பிடு சாமி. பெருங்கிலேயே நாக்கில் செல்லு வருது. நல்லா மணக்குது. அப்பா அடிக்கிற சட்னி சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை சாப்பிட்டா உடம்பு அப்படி பலன்னு இருக்குது. முன்னெல்லாம் வீட்டுக்கு வந்து வச்சுருப்பாங்க. இப்போ கடையில் கிடைச்சி. இது வெள்ளாமையாக கூட பண்ணுறாங்கல்ல, கடையில் கிடைச்சி. வாங்கி இந்த மாதிரி பயன்படுத்திக்கிங்க. இப்போ சோட்டுக்காக இருந்தால் போதும், அருமையாக பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த பப்பாளிக்காயை நல்லா சேர்த்துக்கிங்க. வாங்கிட்டு வந்து நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. பசங்க பாரு நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க பாரு.